ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி என்னோட ஹெல்தியான மீல் பிளேட் பார்க்கலாமா? இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சுண்டலும் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவும் வேக வச்சுக்கிறேன். அது கூடவே நான் ஒரு ஹோல் கொய்யாப்பழமும் எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷல் ரெசிபியான சோயா கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆனியனை ஃபைனாக டைஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு சில்லி, கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அப்புறம் சோயா சங்க்ஸை கொஞ்சம் நேரம் வாட்டரில் பாயில் பண்ணி எடுத்து அதை தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி இது கூடவே சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கட்லெட்டுக்கு நம்ம பைண்டிங் ஏஜெண்ட்டாக பொட்டுக்கடலை பொடி ஆட் பண்ணுறோம். பொட்டுக்கடலையும் நல்லா பவுடர் பண்ணி இது கூட தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசஸ் ஆப்ஷனல். நான் இன்றைக்கி சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, கரம் மசாலா போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வடை கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமேட்டா சின்ன சின்ன கட்லெட் ஃபார்மில் தட்டி எடுத்து பேனில் ஆயில் விட்டு 2 சைடுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் இன்றைக்கி ஹலிம் சீட்ஸும் சேர்த்துக்கிறேன். ஒரு பர்சனுக்கு ஒரு நாளைக்கு 8 to 9 grams ஆஃப் அயன் தேவை. இந்த அயனை நம்ம 8 grams ஆஃப் ஹலிம் சீட்ஸ்லேருந்தே எடுத்துக்கலாம். ஹலிம் சீட்ஸை ஓவர் நைட் சோக் பண்ணி அது கூட நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சமாக அப்சார்ப்ஷனுக்காக லைம் ஆட் பண்ணுறோம். லைமில் இருக்க விட்டமின் சி அயன் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றப்போ நம்மளுக்கு ஒரு நியூட்ரிஷியஸான பிளேட் ரெடி. தேங்க்யூ. See you all in next video.